ஒளியோடு போராடாமல் கல் சிற்பமாவதில்லை. வலியோடு போராடாமல் பெண் தாயாவதில்லை. துன்பங்களோடு போராடாமல் மனித வாழ்வு முழுமை பெறுவதில்லை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது துன்பங்களை பற்றியதான சரியான அணுகுமுறை கொண்டவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எல்லோருடைய வாழ்விலும் பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனைகள் இல்லாத வாழ்வே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை நான் எந்த மனநிலையோடு எதிர்கொள்கிறேன் என்பது மிகவும் முக்கியமானது. நம் வாழ்வில் வருகிற பிரச்சனைகள் அல்லது துன்பங்கள் நம்மீது எரியப்படுகின்ற கத்தி போன்றது. அந்த கத்தியினுடைய கைப்பிடியை நாம் சரியாக பிடித்தோம் என்றால் அது நமக்கு பயன் தரும். விழிப்புணர்வு இல்லாமல், விழிப்பாக இல்லாமல் அந்த கத்தியினை மேல்படியை நாம் பிடித்தோம் என்றால் அது நமக்கு காயத்தை கொடுக்கும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தின் எபிரேய திருமுகத்தினுடைய நூல் ஆசிரியர் நம் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இறைவனின், கடவுளின் அன்பின் வெளிப்பாடுகள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதாவது துன்பங்கள் அல்லது துன்பங்கள் வழியாக நாம் அனுபவிக்கிற அந்த நிலைகள் எல்லாம் கடவுளிடமிருந்து நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக, நமக்கு உரு கொடுப்பதற்காக இறைவனிடமிருந்து வருகின்றவையாக இருக்கின்றன. ஆனால் அவற்றை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோம் அல்லது அவற்றை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதுதான் நம் வாழ்வு அடங்கியிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் கூட பல இறைவாக்கினர்கள் இஸ்ராயல் மக்களுக்கு இந்த செய்தியையே மீண்டும் மீண்டுமாக அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அவர்கள் அந்த அடிமைதன நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழிகிற கானான் நாட்டை நோக்கி அவர்கள் பயணம் செய்கிற வேளையில் அவர்களுக்கு உணவு இல்லாமல், நீர் இல்லாமல், அதே போல அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல், விலங்குகளால் அவர்கள் பாதிக்கப்படுகிறது என்று பல துன்பங்களை அனுபவித்த பொழுதும் மீண்டும் மீண்டுமாய் இறைவாக்கினர்கள் அனைவருமே இறைவன் உங்கள் வாழ்வை உருமாற்றுவதற்காக, உரு கொடுப்பதற்காக தான் இவையெல்லாம் நிகழ்கின்றன என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இயேசுவினுடைய வாழ்விலும் கூட துன்பங்களும் இத்தகைய சூழல்களும் ஏற்பட்டது. ஆனால் அவற்றையெல்லாம் கண்டு இயேசு துவண்டு விடாமல் இறை தந்தையினுடைய உறவில் நிலைத்திருந்து அந்த துன்பங்களை வாழ்வின் அடுத்த நிலைக்கு அவர் கடந்து சென்றார். அத்தகைய நிலையில் வாழதான் நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் வருகிற துன்பங்களை, பிரச்சனைகளை நான் எந்த மனநிலையோடு அணுகுகிறேன்? இவை என் வாழ்விற்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றன என்ற மனநிலையோடு அணுகுகிறேனா? அல்லது அந்த துன்பங்களினால் நாம் துயரம் அடைந்து பிறர் மீது எரிச்சல் கொண்டு அடுத்தவர்களுடைய உறவிலே நாம் பிரிவை அல்லது விரிசலை உருவாக்கி கொள்கிறோமா என சிந்திப்போம். சரியான புரிதல்கள் கொண்ட மக்களாக வாழ்ந்து துன்பங்களின் வழியாய் நாம் பக்குவப்பட்டு நாம் உருமாற்றப்பட்டு கடவுளின் பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.